Hi, good evening. Welcome to another episode of PR Cricket Chat. இன்னைக்கு நம்ம பேச போறது சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்சோட ரிவ்யூ. நான் நினைச்சேன் கேகேஆர் as the edge going into this game, ஆனா டாஸ் ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்தது இன்னைக்கு. ஏன்னா சென்னை டாஸ் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ் ருத்துராஜ் இந்த ஐபிஎல்ல வின் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணிட்டு போலிங் எடுத்த சிஎஸ்கே 137 ரன்னுக்கு கேகேஆர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது பெரிய பெரிய விஷயங்க. ஏன்னா கேகேஆருக்கு பயங்கர பவர் ஹிட்டர்ஸ். ஆனா பிட்ச் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் 56 கேகேஆர் அடிச்ச போது நான் நினைச்சேன் 180 190 ஸ்கோர் மாதிரி இருக்குன்னு. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. ஜடேஜா அண்ட் தீக்ஷனா சூப்பரா புல் பேக் பண்ணாங்க. தேஷ்பாண்டே வாஸ் வெரி குட். ஓவரால் ஃபென்டாஸ்டிக் bowling பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணது இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ். செகண்ட் ஹாஃப்ல டியூ வந்தது. 2.5 டிகிரி டர்ன் பண்ண பால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல 1.5 டிகிரி கூட டர்ன் ஆகல. ஸோ அது டாஸ் ஒரு பெரிய காரணமா இருந்தது. இருந்தாலும் சிஎஸ்கே நல்லா bowling போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க கேகேஆர. ஒருவேளை சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஆடிருந்தா ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. பட் அதுதான் டாஸ். ஒன்றும் பண்ண முடியாது. போன மேட்ச் சிஎஸ்கே இன்ஃபேக்ட் லாஸ்ட் த டாஸ் அண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இன்னைக்கு வின்னிங் த டாஸ் டிஃபரெண்ட் கேம். பட் பியூட்டிஃபுல்லா புல் பேக் பண்ணாங்க. ஜடேஜா, தீக்ஷனா, தேஷ்பாண்டேயும் ஃபென்டாஸ்டிக்கா இருந்தாரு. தேஷ்பாண்டே கிட்ட என்னன்னா ஒரு 10-12 ரன் ஓவர் கொடுக்குறாரு. ஆனா எப்படியும் அந்த 2-3 விக்கெட் எடுத்துடுறாரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவர் எடுத்த 4 விக்கெட் ரொம்ப குரூஷியலா இருந்தது. அண்ட் கேச்சிங் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். மிச்சல் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஜடேஜா வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ப்ராப்ளி ஜடேஜா மூணு விக்கெட் அண்ட் 2 கேட்ச். ஸோ ஜடேஜா இன்னைக்கு சூப்பர் ஆன் த ஃபீல்ட் வித் பேட், சாரி வித் பால் அண்ட் இன் த ஃபீல்ட். அண்ட் 138 ரன் ருத்துராஜ் கேக்வாட் துண்டா அடிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா ருத்துராஜ் கேக்வாட் கேமை தட்டி தட்டி ஆடி ஏதாவது ஒரு ஓவர்ல 12-13 ரன் அடிக்கிற கேம் தான் இது. ஸோ இந்த சேஸ் அவருக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தது ஃபார்ம்ல வரதுக்கு. ரவீந்திரா ஃபர்ஸ்ட் 7 பால்லயே 15 ரன், 3 ஓவர்ல 32 ரன் சேஸ் அங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்புறம் ருத்ராஜும் டேரல் மிச்சலும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஆடி பண்ணாங்க. சிவம் தூபே ஸ்பின்னை தான் அடிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பேஸ் பவுலர்ஸையும் அடிச்சாரு. பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் இன்டென்ட் இருந்தது. ஐ திங்க் எப்படியாவது சிஎஸ்கே இந்த காம்பினேஷன்ல மோயின் அலியை உள்ள கொண்டா இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா மோயின் அலி போன மேட்சை போல் பண்ணி 2 விக்கெட் எடுத்தாரு. இந்த பிச்சிலையும் ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருப்பாரு. பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி மோயின் அலியை உள்ள கொண்டாங்கன்னு. பட் முஸ்தபிசூர் வந்தது பெரிய டிஃபரன்ஸ் சிஎஸ்கே போலிங் லைனப்புக்கு. ஏன்னா போன மேட்ச் அகைன்ஸ்ட் ஹைதராபாத் முஸ்தபிசரும் இல்ல, பத்திரனாவும் இல்ல. ரன் கண்ணா அப்படின்னான்னு கொடுத்தானுங்க. இன்னைக்கு முஸ்தபிசர் வாஸ் பேக் அண்ட் தீபக் சஹர் டிராப் பண்ணது நல்ல மூவ். ஷர்துல் டாக்கூர் வந்தது நல்ல மூவ். அந்த ரெண்டு சேஞ்ச் பண்ணது கொஞ்சம் இந்த டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்போ பத்திரனாவும் ஃபிட்டா மும்பை கேமுக்கு வந்துட்டாருன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பெரிய போனஸ் அது. முஸ்தபிசர் எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்கும் தான் அவைலபிள். ஸோ என்ன பங்களாதேஷ் போர்டு அவர் திரும்ப கூப்பிட்டுருக்காங்க வேர்ல்ட் கப்புக்காக ப்ரிப்பரேஷன் கேம்புக்கு. ஸோ முஸ்தபிசர் அண்ட் பத்திரனா சேர்ந்து என்ன மேட்ச் ஆடுறாங்களோ சிஎஸ்கே அதுல டெஃபினட்டா ஒரு எட்ஜ் இருக்கு. ஏன்னா 2 பேரும் அந்த ஸ்லோவர் பால் நல்லா போடுறாங்க, யாக்கர்ஸ் நல்லா போடுறாங்க. பட் ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்சுக்கு பத்திரனா ஆல்சோ வில் பி அவைலபிள். இப்போ ஒரு லாங்கிஷ் பிரேக் இருக்கு சிஎஸ்கேக்கு. அதுக்கப்புறம் இந்த டிராவல், ஏன்னா இது ரைவல்ரி வீக். சிஎஸ்கே மும்பை ஒரு பெரிய ரைவல்ரி. இன்ஃபேக்ட் மும்பை சிஎஸ்கே 3 வாட்டி அடிச்சிருக்காங்க ஃபைனல் டிராஃபிக்கு. ஸோ இது ஒரு பெரிய பெரிய ரைவல்ரி மேட்ச், அடுத்த மேட்ச். அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். பட் இன்னைக்கு ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பை சிஎஸ்கே பேட்ஸ்மேன், முக்கியமா போலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ். ஓவரால் நல்ல பவுன்ஸ் பேக் கேம் இது. நான் இதை ப்ரிவியூல சொல்றேன். ஏன்னா சிஎஸ்கே 2-3 போயிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். திரும்ப ரோட்ல அடுத்த 2 கேம் ரோட்ல ஆடணும். ஏன்னா மும்பையும் கஷ்டமான இடம் ஆடுறதுக்கு, லக்னோவும் கஷ்டமான இடம். இன்ஃபேக்ட் லக்னோல 150 160 அடிச்சான்னா அதை சேஸே பண்ண முடியாது போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் அது. ஸோ இந்த வின் ரொம்பவே ஒரு முக்கியமான வின் இது. 2-3 இஸ் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் 3-2. அங்கதான் இருக்காங்க இப்போ சிஎஸ்கே. ஸோ அவங்க கேம்பெயின் திரும்ப பேக் ஆன் ட்ராக். அடுத்த 2 மேட்ச் ரோட்ல 1-1 ஓட வந்தாங்கன்னா கூட 4-3 ரிட்டர்ன் பண்ணா கூட சேப்பாக்கு தேர் இன் குட் ஷேப். ஹாஃப்வே இந்த சீசன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பட் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பியா கிரிக்கெட் சேட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. சம்மர் ஆஃப் கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.